கடந்த காலங்களில் வந்து திருமண மேடைகளில் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவரும் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு தானே வர்றாரு, எங்களுடைய தயவால் தான் நீங்கள் ஆட்சி, நாங்கள் தான் வந்து உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செஞ்சோம், மீண்டும் இடைத்தேர்தல் வரும் 100% நீங்கள் தயாராக இருங்கள், மீண்டும் தேர்தலை சந்திக்க திமுகவினர் வலிமையோடு இருக்கணுங்கிறத ஏன் பேசணும், என்ன அவசியம் வருது? இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்க. இது விளையாட்டை மறுதேர்தல் வந்தா எத்தனை பேரோட உழைப்பு போகும் நினைச்சு பாருங்க. மக்கள் முட்டாள்களா? மக்கள் முட்டாளா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப மக்களுடைய இவ்வளவு பிரச்சனைகளையும் மீறி இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கிற திமுக தீய சக்தியா, தீய சக்தி இல்லையா? அப்ப 40 நாள் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் தான் இது நடந்திருக்கணும். இன்னைக்கு ஜென்சி கிட் மீட்டிங் மாவட்டம் தோறும், ஏன் மாவட்டம் தோறும் ஜென்சி கிட் மீட்டிங்ல நடத்தக்கூடிய விஷயங்கள் என்ன நடத்துறாங்க? அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான். என்ன பேசுறாங்க தம்பி? ஒரு பால் ஊட்டும் ஒரு பெண்மணியை, ஒரு தாய்மணியை நீங்க ஒரு தாய்மையை இழிவுபடுத்துவது நியாயமா, ஏற்புடையதா? நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ற, ஆளுங்கட்சி ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது நீங்க சட்டசபையில உட்கார்ந்து மக்கள்கிட்ட அதை தெளிவுபடுத்திருக்கணும்ல. ஏன் நீங்க சட்டசபையை விட்டு போனதுக்கு அப்புறம் ரீல்ஸ் மூலியமாகவோ இல்ல ஒரு வீடியோ மூலியமாகவோ இல்ல செய்தியாளர் சந்திப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சட்டமன்றம் எங்களுது, இன்னும் தமிழ்நாடு எங்களுது, இன்னும் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே எங்களுதுங்கிற எண்ணத்துல இருக்கு பாருங்க திமுக. அது ஆபத்தான அரசியலுங்கிற, அது சர்வாதிகார போக்குங்கிறனா. வைகோ அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இல்ல, அது வைகோவுடைய ஸ்டேட்மெண்ட், அது தாவேக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல திமுகவுடைய ஸ்டேட்மெண்ட்டோ கிடையாது. என்ன கூப்பிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். எமோஷனலா ஒரு தலைவர் எது வேணா பேசலாங்க, அது அந்த தலைவர் கூடியது. அதே வைகோ இருங்க சொல்றேன், அதே எப்படி டிவிக்கு எது செஞ்சாலும் நீங்க வந்து டிவிக்கு ஆதரவா மாதிரி பேசுறீங்க. டிவிக்கு ஆதரவா பேசல, அந்த அனில்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இறங்கி பேசுறீங்க, எனக்கு புரியல. வணக்கம் யாசர் அண்ணா. வணக்கம் நிரஞ்சன். அரசியல்ல பரபரப்பான சூழல் தான் போயிட்டு இருக்கு. இந்த டைலாக் வந்து சொல்லுவாங்க, பட் உண்மையில அது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வராங்க, இன்னொரு மாற்று கட்சியிலேருந்து கூப்பிட்டு தாவேக்கா எம்எல்ஏ வந்து மிரட்டுறாங்க. அதான் விடிஞ்சா தூங்கி எழுந்திரிச்சா அரசியல்ல எது வேணா நடக்கும்னு சொல்லி அது ஒரு பழமொழியாவே பேசப்படக்கூடிய வார்த்தைகளா இருந்துச்சு. இப்போ நிஜத்திலும் அது நடக்கும். அதை வந்து நம்ம உணர்வுபூர்வமா அந்த செய்திகள்லாம் பார்க்குறப்பதான் அது நிஜம்தான் அப்படிங்கிறதுலாம் தோணும். அப்படிதான் இருக்கு கள நிலவரம். அதானே சொல்ல வரீங்க? அதேதான். நம்ம எந்த பார்த்தோம்னா இந்த எம்எல்ஏ வந்து விலகிட்டாரு, 2 நாள் கழிச்சு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். இது ஹாட் டாபிக். என்ன அப்படின்னா, தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தரை வந்து இளையராஜா என்ற நபரை பல பேரை வந்து நீங்க வந்துடணும், விலகணும், உங்களுக்கு இந்த அமௌண்ட் தரேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட குதிரை பேரம் தான் நடத்தியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர். அப்படிங்கிறது குதிரை பேரம்னு சொல்லக்கூடாது, வன்ம பேரம். வன்மமான ஒரு விஷயத்தை வந்து திமுக வந்து கையில் எடுத்திருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கையில் எடுத்திருக்காருன்னு தான் இதை பார்க்கணும். கிட்டத்தட்ட அந்த யூடியூபர் மூலமா கைது செய்யப்பட்டு அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம்தான் அடுத்தடுத்த நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். 2வது கைது செய்யப்பட்ட நபருடைய மனைவி புகார் கொடுத்திருக்காங்க, என் கணவரை காணான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த புகாரின் அடிப்படையில தான் விசாரிக்கிறப்ப இவர் ஆல்ரெடி சஸ்பெக்டட், அரெஸ்டட் பர்சன்ஸ், அக்யூஸ்டுன்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன தகவலுங்கிறது அந்த மனைவியின் புகாரின் மூலமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. அப்போ இதை வந்து மறைமுகமாகவே விசாரிக்க தாவேக்கா எடுத்த முடிவுங்கிறது வரவேற்கத்தக்கது. ஏன்னா செய்திகள் மூலம் இல்லாம, ஏன்னா செய்தி கசஞ்சிருச்சுன்னா பல குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்க, அப்சண்ட் ஆயிடுவாங்க, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல அப்படிதான் நம்ம நடந்திருக்கோம். செந்தில் பாலாஜியை தேடுறப்ப செந்தில் பாலாஜி தம்பி அப்ஸ்டாண்ட் அசோக், அவர் தேட முடியாத சூழல் இருந்துச்சு பார்த்தீங்களா. இடி சிபிஐ யாருனாலையுமே தேட முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால தாவேக்கா எடுத்து மறைமுகமாக அந்த விசாரணை செஞ்சு வெளியே வராம இந்த 2 நாட்களா வச்சிருந்தாங்கல்ல, அதே பாராட்டக்கூடிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அப்ப மனைவி அவர்கள் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்றைய அது செய்திகளாக வந்திருக்கு. இன்னைக்கு அது செய்தியா வரல அப்படின்னா இன்னும் 2-3 நாட்கள் இது இன்னும் விசாரணை டீப்பா போயிருந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த குழுவை கைது செய்து முதல்வர் அவர்களே அதை தெரிவிக்கக்கூடிய விஷயமா கூட இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கலாம். ஆனால் முதல்ல இது பாராட்டக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 2 நபர்கள் 3 நபர்கள் ஒரு நபரின் வாக்குமூலியம் மூலியமா தான் அடுத்த 2 நபர்கள் சிக்கியிருக்காங்க. அந்த 2 நபர்கள் யாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குக்கும், அதாவது செந்தில் பாலாஜி தம்பி அசோக் இருக்காருல்ல, அவருக்கும் மிக நெருக்கமானவர்கள். இவர் ரைட்டுனா அவர் லெஃப்ட், இவர் லெஃப்ட்னா அவர் ரைட்டுன்னு இருக்கக்கூடிய ஆட்கள். இது யார் சொல்றாங்கன்னா, திமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய நபர்களே சொல்றாங்க. அதுல ஒரு நபர் வந்து கரூர் கோயம்புத்தூர் ரோட்ல ஒரு மெஸ் வச்சு நடத்துறாப்புல. இன்னொரு அதிபன் ரமேஷ்ங்கிறவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் போல.
இவங்க 2 பேரும் செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒண்ணுனா இவங்க தான் செய்யக்கூடிய நபர்கள். இப்படிதான் அங்க களம் இருந்திருக்கு, இப்படிதான் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக் அடிப்படை. இதை செஞ்சோம்னா இந்த தாவேக்கா ஆட்சியை உடைக்கலாம், கொஞ்சம் கம்மியாகும். ஆமா, அதுக்கு தான் கடந்த காலங்கள்ல வந்து திருமண மேடைகள்ல ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவரும் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு தானே வர்றாரு, எங்களுடைய தயவால் தான் நீங்கள் ஆட்சி, நாங்க தான் வந்து உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செஞ்சோம், மீண்டும் இடைத்தேர்தல் வரும், 100% நீங்கள் தயாராக இருங்கள், மீண்டும் தேர்தலை சந்திக்க திமுகவினர் வலிமையோட இருக்கணுங்கிறத ஏன் பேசணும், என்ன அவசியம் வருது? அப்ப இது திட்டமிட்ட செயல்தான். இதை வந்து நீங்க செந்தில் பாலாஜி அந்த நபருக்கு கீழே இதை வந்து நீங்க கன்வே பண்ண நம்ம எடுத்துக்க கூடாது. அதையும் மீறி இதை யார் செய்ய சொன்னாங்கிறத தாவேக்கா கடுமையா விமர்சிக்கணும். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்க. இது விளையாட்ட மறுதேர்தல் வந்தா எத்தனை பேரோட உழைப்பு போகும் நினைச்சு பாருங்க. மக்கள் முட்டாள்களா? மக்கள் முட்டாளா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப எத்தனை டீச்சர்ஸ் போடுவாங்க, எத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப் தேர்தல் பணிக்கு போடுவாங்க. திரும்பி மக்கள் வந்து ரோட்ல அவன் பொண்ணு கல்யாணம் மருத்துவ செலவுக்குன்னு காசு எடுத்து போய் அதை புடுங்கிட்டு போய் வச்சு அது அவன் சரியான பதில சொல்லி அந்த பணத்தை வாங்குற. அப்ப மக்களுடைய இவ்வளவு பிரச்சனைகளையும் மீறி இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கிற திமுக தீய சக்தியா, தீய சக்தி இல்லையா? இதுதான் கேள்வி. அப்ப தீய சக்தி யாரு? அப்ப விஜய் சொன்னது சரியாக தானே இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக நம்ம இல்ல திருமாவளவன் சொன்னாருல்ல, திமுக ரொம்ப லிபரலா இருக்காங்க, அவங்க வந்து அனுமதிக்கிறாங்க, அவங்க சொல்லிதான் நாங்களே வரோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவருடைய பேச்சை வந்து நீங்க மாறி மாறி பேசக்கூடிய சில இடங்கள்ல அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. முழுமையாக இதுதான் அப்படிங்கிற ஸ்டாண்டில் நின்னாதான் நம்ம ஒரு பத்திரிகையாளரா அதற்கான கருத்தை சொல்ல முடியும். அவர் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கணும்ங்கிறது திருமாவளவனுடைய பார்வையா இருக்கு. நம்ம அந்த பார்வைக்கு அப்புறம் வரலாம். இந்த கேள்விகளுக்கான பதிலை முடிச்சுட்டு அதை நம்ம பத்தி பேசலாம். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பத்திரிகையாளர்களாக மக்களுடைய உழைப்பையும் மக்களுடைய அந்த நேரத்தையும் வீணடிக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் அதை அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தணும். இது வந்து ஒரு பெஸ்ட் ஒண்ணு. மக்களுக்கு சேவை செய்ய தான் இந்த அரசு, புரியுதா? மக்களுடைய தேவைகளுக்காக தான் இந்த அரசு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தான் இந்த அரசு அமைகிறது, இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக தான் தேசியத்தில் அந்த அரசு அமைகிறது. அப்படி இருக்கிறப்ப இங்க மீண்டும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு நடிகரின் கீழ் நம்ம எதிர்க்கட்சியா இருக்கணுமா? பிடிக்காத நடிகரை நாங்கள் முதலமைச்சராக நீங்க பார்க்கணும். பிடிக்காத ஒரு நபர் இந்த கான்வேல போறது, அவர் செய்யக்கூடிய செயல் திட்டங்களை பார்க்கறது, அவருக்கு கீழே நம்ம கிட்ட வேலை பார்த்த காவல்துறை அதிகாரிகள் வேலை பார்க்கறது, நம்ம கிட்ட இருந்த அரசு துறை IAS ஆஃபீஸர் IPS ஆஃபீஸர்கள் வேலை பார்க்கறது, இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம இருக்கக்கூடிய வயிற்றெரிச்சல் இருக்குல்ல, இது ஒரு பேர் ஆபத்துன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க கடந்த காலங்களில் சட்டசபையுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். திமுகனா சட்டசபைனா திமுக என்ற நிலைமைதான் இருந்தது. இப்ப சமீபத்தில் நடந்த சட்டசபையில கூட ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதை சாதுரியமாக தாவேக்கா தடுத்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். தாவேக்காவுடைய யாராவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு யாராவது ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சின்ன சின்ன இளைஞர்களா இருக்காங்க, ஏதாவது ஒரு செருப்பை தூக்கி வீசுறாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு தூக்கி வீசுறாங்க அப்படின்னா இது உதயநிதியின் மீதோ இல்ல எடப்பாடியின் மீதோ விழுகுது அப்படின்னா ட்ரிகர் பண்றீங்க போல நீங்களே. இல்ல ட்ரிகர் பண்ணல, அந்த சம்பவங்களை சொல்றேன் தம்பினா, ஒருவேளை நடந்திருந்தால் அப்ப திமுக சட்டசபையிலே ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்கல்ல. நான் இந்த காரணத்தோட சொல்றேன், நான் உள்நோக்கத்தோட சொல்ல வரேன். நம்ம வந்து யாருக்கும் வந்து ஆதரவோ இதோ சொல்ல வரல. ஒருவேளை அன்னைக்கு திமுக ஏன்னு கத்துனாங்க பாத்தீங்களா, ரியாக்ஷனை நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப அதற்கு முன்னாடி நாள் ரியாக்ஷன் சபாநாயகர் அன்னைக்கு சட்டசபையில பேசியிருப்பாரு, இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதீங்க கடந்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி அவர் சொல்லி நான் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி ஒரு பதிவு செஞ்சு. அதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்ப இந்த சம்பவம் நடக்கிறப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒருவேளை யாராவது இந்த இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர் யாராவது ஆவேசப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒட்டுமொத்தமா எப்படி இருந்திருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல? உங்களுக்கு புரியுதா? அப்ப காய் நகர்த்திருக்காங்க, சட்டசபையிலிருந்தே நகர்த்திருக்காங்க. நம்ம பாயிண்ட் இதுதான், ட்ரிகர் பண்ணல. இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்காக சொல்ல வரேன். உணர்ச்சி தான். இப்போ உங்க தலைவனை பத்தி நீங்க பேசினா எந்த ஒரு தொண்டனா இருந்தாலும் ஒரு கோபம் வரும். இல்ல அவங்க சைலண்டா தானே உட்கார்ந்து, அதுதான் சொல்ல வரேன். அந்த அமைதி தான். ஒவ்வொரு முறையும் செங்கோட்டையன் எழுந்து பேசினாரு ஒவ்வொரு முறையும். ஏன்னா செங்கோட்டையனுக்கு களம் தெரியும். அவர் ஜெயலலிதாவுடன் சட்டசபையில் இருந்தவர், எம்ஜிஆருடன் சட்டசபையில் இருந்தவர், அவருக்கு கலைஞரையும் தெரியும், ஸ்டாலினையும் தெரியும், எல்லாரையும் தெரியும்னாலதான் அவர் எந்திரிச்சு ஒரு விஷயத்துக்கும் பதில் சொன்னாரு. உங்களுக்கு புரியுதா? சமாதானப்படுத்தினாரு. நீங்க யாரும் சீனியர் சொல்லாம எந்த விஷயமும் செய்யக்கூடாதுன்னு. அப்போ சட்டசபையிலே ஏதோ ஒரு உள்நோக்கத்தை தான் வந்திருக்காங்க. இன்றைய தினம் அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் கூட அதை 40 நாள் முயற்சி செய்யறாங்க. அப்ப 40 நாள் இந்த சட்டசபையும் தானே வரும்.
புரியுதா? அப்ப 40 நாள் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லயும் தானே இது நடந்திருக்கணும். இன்னைக்கு ஜென்சி கிட் மீட்டிங் மாவட்டம் தோறும் ஏன் மாவட்டம் தோறும் ஜென்சி கிட் மீட்டிங்ல நடத்தக்கூடிய விஷயங்கள் என்ன நடத்துறாங்க, அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான். என்ன பேசுறாங்க தம்பி? ஒரு பால் ஊட்டும் ஒரு பெண்மணியை, ஒரு தாய்மணியை நீங்க ஒரு தாய்மையை இழிவுபடுத்துவது நியாயமா? ஏற்புடையதா? நீங்க சொல்லுங்க. ஒரு சபாநாயகருங்கிறவர் எவ்வளவு வந்து ஒரு புனிதமானவர். இந்த தமிழ்நாடு அரசுக்கு தேவையான விஷயங்களை பேசக்கூடிய சட்டசபைக்கு ஒரு சபாநாயகரா இருக்காரு, நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவரை உட்கார்ந்து நீங்க அவமரியாதை செய்றீங்கன்னா, இதே அவமரியாதை தான் விஜய் இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி நீங்க கத்துனீங்க, கூச்சல் விட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டு ரீல்ஸை போட்டது யாரு? வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ போடுறேன்னு சொல்லி உதயநிதி போட்டாரு. அறிவாலயத்துக்கு போயிட்டு சிவசங்கர் பேசினாரு, அறிவாலயத்துக்கு போயிட்டு சேகர் பாபு பேசினாரு. ஏன் பேசுனீங்க? சட்டசபையிலே பேசியிருக்கணுங்கிறேன். நான் சட்டசபையை உங்களுக்கானது தானே. இல்ல ஆளுங்கட்சி இல்ல நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சி ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது நீங்க சட்டசபையில உட்கார்ந்து மக்கள்கிட்ட அதை தெளிவுபடுத்திருக்கணும்ல. ஏன் நீங்க சட்டசபையை விட்டு போனதுக்கு அப்புறம் ரீல்ஸ் மூலியமாகவோ இல்ல ஒரு வீடியோ மூலியமாகவோ இல்ல செய்தியாளர் சந்திப்பு போட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அது முடிஞ்சிருச்சு. ஜென்சி மீட்டுக்கு தான் சொல்ற ஒரு விமர்சனம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. என்ன விமர்சனம் சொல்றாங்க எனக்கு புரியல தம்பி. ஒரு கட்சி வந்து புதுசா வந்திருக்காங்க. 50-60 ஆண்டு காலம் உங்களால் சட்டசபையை ரசிச்சு இந்த தமிழ்நாடு அரசியல்ல பாலிடிக்ஸ் பண்றீங்க. தேசிய அரசியலையும் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்களை இடம் பிடிச்சிருக்காங்க. உங்களாலே சில விஷயங்களை இங்க ஏற்றுக்க முடியவில்லை, சில விஷயங்களை செயல்படுத்த முடியவில்லைன்னா புதிதாக வந்தவர்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அப்ப புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் தான் இந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அந்த மக்களை நீங்க மதிக்கலையா? இன்னும் சட்டமன்றம் எங்களுது, இன்னும் தமிழ்நாடு எங்களுது, இன்னும் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே எங்களுதுங்கிற எண்ணத்துல இருக்கு பாருங்க திமுக. அது ஆபத்தான அரசியலுங்கிற, அது சர்வாதிகார போக்குங்கிறனா. நீங்க எப்படி ஜென்சி மீட்டப்னு நீங்க சொல்றீங்க? அவர்கள் இன்ஸ்டாகிராம் மூலமா வந்து நீங்க தான் குற்றச்சாட்டு வச்சீங்க. அவர்கள் செய்ய வேண்டியதை நீங்க ஏன் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேக்குறேன். இது ஸ்ட்ராட்டஜி தானே? என்ன ஸ்ட்ராட்டஜி? அவர்கள் இது மூலமா ஜெயிக்கிறாங்க. அதுதான் தப்புங்கற. ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்றாங்க. அதுதான் தப்பு செஞ்சிட்டு இருக்கு திமுகங்கற. உங்களுக்கு புரியல? அது தாவேகா செய்யறது தப்பு தானே? சோஷியல் மீடியா மூலமா சொல்றேன். தப்பு. தாவேகா இது செய்யுதுன்னு ஒரு திமுக குற்றச்சாட்டு வைக்குது. இல்ல நீங்க வந்து தாவேக்கா எது பண்ணாலுமே அது வந்து கரெக்ட்னு சொல்றீங்களா? அது எப்படி? இல்ல கரெக்ட்னு நான் சொல்லல. நான் இப்ப நீங்க கடந்த ஒரு சேனல்ல நம்ம பேசும்போது கில்லி சரத்துடைய விஷயங்கள் பேசும்போது மிக தெளிவா சில விஷயங்களை எடுத்து வச்சோம். அவரு ஒருவேளை தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். இல்ல இப்ப கில்லி சரத்து விஷயத்துல வந்து எது சரி எது தவறுன்னு நம்மளால கணிக்க முடியல. இல்ல கணிக்க முடியாது இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா அவர் சரின்னு பேச முடியாது. அவர் செஞ்ச விஷயங்களுக்கும் செய்யாத விஷயங்களுக்கும் நான் ஒரு பதில் கொடுத்திருக்கேன். நான் அந்த வீடியோ வேணா உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், எது நியாயமோ எது தர்மமோ அதை செய்யுங்க நான் சொல்ல வரேன். திமுகவுடைய தோல்விக்கு முதல் குற்றம் நீங்க என்னவோ வைத்தீங்க? திமுக என்ன வைத்துச்சு சொல்லுங்க. நீங்க சோசியல் மீடியா சொன்ன அந்த சோசியல் மீடியாவை நீங்க எப்படி கையாளணுங்கிற ஒரு விதம் இருக்கு. தனிப்பட்ட நபர்களுடைய தாக்குதலை, அதுவும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கேலி குத்தாக்குவதுங்கிறத ஒரு நெறியாளரா உங்களால ஏத்துக்க முடியுமா? அந்த பதில் சொல்லுங்க. சட்டசபையை ஏத்துக்க முடியாதுல்ல. அப்ப ஒரு பத்திரிகையாளர் இந்த ரியாக்ஷன் கரெக்ட்ங்க. ஒரு பத்திரிகையாளர்களா அது நம்மளால ஏத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், அந்த ரியாக்ஷனுக்கு சபாநாயகர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதையும் மீறி உங்களுக்கு அதுல தொந்தரவு இருக்குன்னா வழக்கு தொடருங்க, ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுங்க. அதை நம்ம எல்லா வீடியோலுமே சொல்றோம். இதுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க அதை மீறி ஒரு பெண்மணியை, பாலூட்டும் ஒரு தாய்மார நீங்க ஏற்கனவே ரிப்பன் கட் பண்ணதுல மேயர் பிரியா தொந்தரவு பண்ணாங்க. அப்ப இது ஒரு டார்கெட்டட் வெர்ஷனா உங்களுக்கு தெரியலையா? நான் அதுதான் சொல்ல வரேன். ஒரு ஆபத்தை விளைவிக்க பாக்குதா திமுக? நான் இன்னொரு அரசியலை நம்ம ஒரு பத்திரிகையாளரை ஏற்றுக்க முடியாதுங்கிறோம், இன்னொரு தேர்தலை ஏற்றுக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல வரோம். இன்னொரு தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் சிரமம். ஒட்டுமொத்த மக்களும் வெளிநாடுகள்ல இருந்து வேலை செய்யக்கூடிய பல லட்சம் மக்கள் இந்தியாவிற்கு வந்து தாயகம் வந்த தமிழ்நாட்டிற்கு வந்து வாக்கு செலுத்தி போயிருக்காங்க. அப்ப இவர்களுடைய உழைப்பு, பணம் எல்லாமே வீண் விரயம் தானே. அதுலயும் எல்லாருமே தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னா இல்ல, அதுல மனநிலை மாதிரி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ சீமானுக்கோ யாருக்கு வேணா வாக்களிச்சிருக்கணும். ஆனா அந்த 1.5 லட்சம் மக்களும்ங்கிறவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் இன்னொரு தேர்தல் இன்னொரு 6 மாதத்துல வருது அப்படின்னா அவர்களால் எப்படி சமாளிக்க முடியும்? இடைத்தேர்தலை கூட அவர் மீன் பண்ணிருக்கலாம்ல. அப்படி அவர் சொல்லவே இல்லை. இடைத்தேர்தல்னு ஒரு வார்த்தை சேர்த்திருந்தா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பாயிண்ட் வியூவையும் நம்ம பேசுறோம். இப்ப சமீபத்துல முதல்வருடைய பேச்சு, இப்ப சட்டமன்றத்துல இந்த ஜென்சி கிட் எல்லா மீட்டிங்லயும் பாருங்க, ஜென்சி கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு தனிநபருடைய தாக்குதல் அதிகமாக தெரியுது. ஒரு நான் பாயிண்ட்ல பேசுறேன். நான் வந்து தாவேக்க தவறு செஞ்சாலும் தவறுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். அப்ப நீங்க இந்த மாதிரி இடங்கள்ல பாக்குறோம். அப்போ இந்த ஜென்சி கிட் மீட் எதற்காக? சட்டசபையில நடந்த அந்த ரியாக்ஷன் ஆக்ஷன்ஸ் எதுக்காக? அதே போல சமீபத்தில் முதல்வர் பேசின இந்த உரை எதற்காக? அதே போல நீங்க சோசியல் மீடியாவை திறந்தீங்கன்னா இன்னொரு அஜெண்டா வைக்கப்படுதுங்கிற. இப்ப திமுக தாவேக்காவுக்கு திமுகவே பரவாயில்லங்கிற இந்த எண்ணத்தை கொண்டு வராங்களோ
அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இந்த பார்வை தான் நம்ம முன் வைக்கிறோம். இது எல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்கான எதிர்க்கட்சி அரசியல். அதுதான் நான் என்ன சொல்றேன், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எப்படி ஒரு ஃப்ரெஷரை நீங்க ஆட்சி அதிகாரம் பண்ண விடாம தொடர் தொந்தரவு கொடுப்பதை எப்படி நீங்க ஏத்துக்க முடியும் நான் கேக்குறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அவர் அரசியல் செய்யுங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி செய்யுங்க, ஹப் போட்டு ஒரு இது பண்றாங்க, அவ்வளவுதான். ஸ்ட்ராட்டஜி செய்யுங்க, அரசியலை செய்யுங்க, தவறு கிடையாது. தனிநபர் தாக்குதலை எந்த அரசியல் கட்சியும் செய்யக்கூடாது. அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், அவர்கள் வந்து 40 நாள் தானே ஆகுது, 6 மாசம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க. மக்கள் எதுக்கு இருக்காங்க? மக்கள் ஏத்துக்க. இப்போ இவர்கள் சரியாக ஆட்சி செய்யலன்னா 2031 வாக்குறுதி 2031 வேணா உள்ளாட்சி தேர்தலே மக்கள் உங்களுக்கு புரியல. இப்போ கடந்த ஆண்டு 21 இருக்கும்போது 5 ஆண்டுகளுமே எடப்பாடி அவர்கள் சைலண்டா இருந்தாரு. கடைசி ஒரு வருஷம் வந்து பேசுறாரு. எதிர்கட்சி தலைவரா அவர் ஒண்ணுமே செயல்பாடு இல்ல. அண்ணாமலை கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்ப திமுக முதல் நாள்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் எதிர்கட்சியுடைய வேலை செய்யணுமா வேண்டாமா? செஞ்சா அது ஏன் டைம் கொடுங்கங்கிறீங்க? அப்பதான் நான் ஒரு விஷயம் சொல்றேன், முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க. இந்த ஆட்சி அமைவதற்கு திமுக தான் உறுதுணையாக இருக்கிறது. இது திட்டங்களின் மூலம் இன்னும் திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குன்னு பேசக்கூடிய திமுக ஏன் அந்த ஆட்சியை கலைக்கணும்னு ஆசைப்படுறாங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எங்களுடைய தயவால தான் நாங்க ஆட்சி அமைக்க சொல்லியிருக்கோம்னு சொல்றீங்க. இந்த அண்ணா சொன்ன ஒரு டைலாக், எப்பொழுதும் இது பண்ற அச்சங்கள் இருந்தால் அண்ணா தான் ஆள்கிறாருங்கிற மாதிரி விதத்துல திமுக தான் ஆள்கிற விஜய் தான் பஞ்சில. நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் சொல்லி கொண்டு அப்ப மீண்டும் இந்த ஆட்சியை கலைப்பதற்கான வேலைகளை செய்வதற்கான சாட்சியே இன்று நடந்த விஷயங்கள் தானே. அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. போலீஸ் வாக்கு மூலியமா எஃப்ஐஆர் இன்னும் வந்துடும். இப்ப செய்திகள் எல்லா ஆங்கில ஊடகங்கள் முதற்கொண்டு செந்தில் பாலாஜி திமுகவை பற்றி இன்னைக்கு செய்திகளாக போடுது. இந்த 2 நாட்களுக்கு செய்திகளாக இதுதான் ஓடுது. அப்ப இதே சாட்சி தான் நான் சொல்ல வரேன். விஜய் இந்த சாட்சி நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ஒரு நெறியாளராக இன்று ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்களை, ஒரு எம்எல்ஏ இல்லாமல் இன்னும் 10 எம்எல்ஏக்களை, இது இந்த செய்தியை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இதே செய்தி திமுக சார்பு ஒரு ஊடகத்துல முதல் பக்கத்துல வந்துச்சா இல்லையா? அப்ப இது திட்டமிட்டு செயலா தெரியுதா இல்லையா? இதான் நம்ம சொல்ல வரோம். அப்ப 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஊடகத்துல நடந்திருக்கு, அவ்வளவுதான் நடந்திருக்கு. அதான் சொல்ல வரேன். இதுக்கு மேல இது ப்ரூவ் பண்ண அவசியம். நான் என்னன்னா, வைகோ அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இல்ல அது வைகோவுடைய ஸ்டேட்மெண்ட், அது தாவேக்காவுடைய ஸ்டேட்மெண்டோ இல்ல திமுகவுடைய ஸ்டேட்மெண்டோ கிடையாது. என்ன கூப்பிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன். ஒரு எமோஷனலா ஒரு தலைவர் எது வேணா பேசலாங்க, அது அந்த தலைவர் கூடியது. அதே வைகோ இருங்க சொல்றேன், அதே எப்படி டிவிக்கு எது செஞ்சாலும் நீங்க வந்து டிவிக்கு ஆதரவா சொல்ற மாதிரி பேசுறீங்க. டிவிக்கு ஆதரவா பேசல, அந்த அணில் சொல்லுவாங்கல அந்த அளவுக்கு இறங்கி பேசுறீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வைகோ பேசினது விஜய் அவர்கள் எழுதி கொடுத்து வைகோவை இப்படி பேச சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க வந்து மாத்தாதீங்க, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வாங்க. என்ன வந்து 2 பேரை வர சொன்னாங்க, ராஜினாமா பண்ணிட்டு ஒருவேளை அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை தாவேக்கா அப்படி சொல்லியிருந்தா தவறுதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஓகேவா? அதுல மாற்று கருத்து கிடையாது. வைகோவுடைய கடந்த கால குதிரை பேரம் தானே. அதுவும் எது குதிரை பேரம்ங்கிறீங்க? விஜய் பண்ணது குதிரை பேரம் தானே. அது நிரூபிக்கப்பட்டால் ஆளுநர்கிட்ட இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காரு RS பாரதி. அது நிரூபிக்கப்படட்டும், நம்ம அதை பத்தி விவாதம் பண்ணுவோம். சொல்றாரு வைகோ ஓபனா சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்போ நீங்க செந்தில் பாலாஜி கூட்டாளிகள் மாத்திட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு நிரஞ்சன் வந்து இந்த விஷயத்தை செஞ்சு தராருங்கிறேன். ஆனா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா நீங்க செஞ்சு தராருன்னு நான் உங்க ஓனர்ட்ட சொல்றேன். அப்படின்னா ஓனர்ட்ட நீங்க போறப்போ நீங்க ஓனர்ட்ட என்னப்பா நிரஞ்சன் இப்படி உன்னை பத்தி ஒரு புகார் வருதுன்னா நீங்க என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? சார் எவிடன்ஸ் இருக்கா சார்? நான் பேசுனதை விட்டுருங்க. அது நான் ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங்ல பேசினேன். என்னுடைய தொண்டர்கள் சொல்லி முடிச்சாங்க. விஜய் என்ன பண்ணாலும் நல்லதுங்கிறது வந்து தவறான விஷயம். சொல்லி முடிக்கிறீங்களா? நான் திருப்பியுமே கேட்க மாட்டீங்க பாருங்க. அப்போ ஒரு இடத்துல குற்றம்னு சொல்றப்ப ஆதாரத்தை கேட்பீங்களா? அப்போ கடந்த கால வரலாறு நம்ம பார்க்கணும். வைகோவுடைய கடந்த கால எல்லா பேச்சுகளையும் பாருங்க. இதே வைகோ திமுகவுக்கு எவ்வளவோ முட்டு கொடுத்து பேசினாரு. இதே வைகோ ஜெயலலிதாக்கு எவ்வளவோ முட்டு கொடுத்து பேசினாரு. புரியுதா? இதே வைகோ எல்லா விஷயங்களையும் பேசினாரு. அப்ப வைகோவுடைய பேச்சை நம்ம எப்படி கடந்து போகணுமோ அப்படி கடந்து போயணுங்கிற அவரு ஒருவேளை விஜய் சொல்லிதான் அவர் அப்படி பேசினாருன்னா அதற்கான நடவடிக்கை ஆளுநர் எடுக்கப்படாரு. அதற்கான நடவடிக்கை மக்கள் தீர்ப்பாக கொடுப்பாங்க. அதுல மாற்று கருத்து இல்லைன்னு தானே நம்ம சொல்ல வரோம். இதே இன்னொரு நேரத்துல வைகோ இதே பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளரை உரிமையில பேசியிருக்காரு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பத்திரிகையாளருக்கு கேட்கக்கூடிய கேள்விகள், உரிமைகள் எல்லாமே இருக்கு. அதே பத்திரிகையாளர் தான் நீங்க சொன்ன இதே கேள்வியை கேட்டாரு. சார் திமுக இருக்கிறப்ப கரப்ஷனை பத்தி ஏன் சார் நீங்க பேசலன்னு கேட்டாரு. அப்ப வைகோ ஏன் அதற்கான பதில் சொல்லல? அப்ப வைகோவுடைய பேச்சை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்காம அதுக்கு முன்னாடியே அணிலுங்கிறீங்க. நான் சொல்றது என்னன்னா அதே கேள்வியை பத்திரிகையாளர் கேட்கிறாரு. சார் கரப்ஷன் சொல்றீங்க, கலெக்ஷன் சொல்றீங்க, கமிஷன் சொல்றீங்களே சார் சொல்லி தினகரன் பத்திரிகை நீங்க மஞ்ச பத்திரிகையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க அந்த பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல முடியாம திணறிய வைகோ இவருடைய பேச்சு எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன்.
அந்த உண்மைத்தன்மை இருங்க. செந்தில் பாலாஜி கூட்டாளிகள் அவங்க ஒரு பேரம் பண்றாங்கன்னா அது குதிரை பேரம், டீல் பேசுறாங்க. அது குதிரை இருங்க நான் சொல்றேன். குதிரை பேரம் இப்போ விஜய் சாரே டைரக்டா பண்ணிருக்காரு. வைகோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது கடந்து போயிடும், மக்கள் பாத்துப்பாங்க. உண்மைத்தன்மை எப்படி அது உண்மைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. செய்திகளை உண்மைத்தன்மை மக்கள் மேல எப்படி போடுறீங்க எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணு கேக்குறேன். ஆர் ராசா வந்து மேடைகள் உட்கார வந்துட்டு நாதாரிலாம் எம்எல்ஏ ஆயிருக்கு, நாதாரிகள் எல்லாம் அமைச்சரா இருக்குங்கிறீங்க. இதுக்கு திமுகவுடைய பதில் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தாமான்பரசன் ஒரு மேடையில பேசினாரு, எல்லாம் கொள்ளகாரங்கிற மாதிரி இருக்கான். இன்னொருத்தர் தாமான்பரசனை உட்கார வைத்துக் கொண்டே ஒருத்தர் கெட்ட வார்த்தையில பேசினாரு. அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்ல முடியாது. இப்ப இதற்கெல்லாம் திமுகவுடைய பதில் என்ன நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க நீங்க. இப்ப நீங்க எனக்கு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். நாதாரிகள் அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரை ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரும் எம்பியும் பேசுறாரு அப்படின்னா திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? தவறான விஷயம் தான். திமுக இருக்கவங்களே அது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நான் கேட்கிறேன்னா வைகோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஏன் அவாய்ட் பண்றீங்க? நான் அவாய்ட் பண்ணவே இல்லைங்க. நான் இப்பயே சொல்றேன், என்ன பண்ணாலும் விஜய் சார் ஆஹா ஓஹோ அப்படின்னீங்கன்னா அது எப்படி அது சரியா வரும்? திருப்பியுமே சொல்லல, வைகோ வந்து அவர் பேசினருடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளும் வைகோவும் இருக்கிறப்போ நம்ம நடுவில் உட்காந்து இதுக்கான அண்டர் எஸ்டிமேட்லாம் நம்ம பண்ண முடியாது. வைகோ, நான் என்ன சொல்றேன்னா, வைகோ பேசினதுக்கான எவிடன்ஸை வைத்து தான் RS பாரதி ஒரு புகாரை ஆளுநர் கொடுக்கப்படுறாரு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார். அது அதற்கான மேல்முறையீடுக்கு வழக்கிற்கு தாவேகா செல்லும். அப்போ நம்ம இந்த விஷயத்தை விவாதிச்சோம்னா சரியாக இருக்கும் நான் சொல்ல வரேன். இதே வைகோ தான் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார்? 200 வெல்லும் திமுகன்னாரு. சொன்னாரா இல்லையா? பிரச்சார மேடைகள்ல துரை வைகோ என்ன பேசினாரு? இதே தாவேகாவை விமர்சனம் செஞ்சாரு. அப்ப நம்ம அதெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டோம்ல. அப்ப அதை எந்த அளவிற்கு உண்மைத்தன்மையை அறிஞ்சு வைகோ சொல்லிவிட்டாரு கரெக்ட்னு சொல்லி நம்ம ஏன் திமுக பேசலன்னு தாவேகா எம்எல்ஏக்களோ இல்ல நிர்வாகிகளோ சொன்னாங்களோன்னு சொல்லல, விஜய் டைரக்டா சொல்றாரு. விஜய் நான் சொல்றேன், முதல்வர் விஜயை பார்க்க இன்னும் கட்சியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களே எந்த நேரமும் பார்க்க முடியல. அப்புறம் வைகோ எப்படி சந்திச்சிருப்பாருங்கிறது நமக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், அப்படிதான் இது. அது அவருடைய கருத்து. அதற்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இதுதான் எனக்கு நம்ம அது ஜோசியக்காரங்களும் கிடையாது. இவர் விஜய் தான் சொல்லிருக்காரு, நீங்க ஜோசியக்காரன் நான் சொல்லல. நான் தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல விஜய் சார் நல்லவரு அப்படின்னா அது என்னது? நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா? அவர் தவறு அவர் செஞ்சது RS பாரதி புகார் கொடுத்துட்டாரு தம்பி. அதற்கான நடவடிக்கை ஆளுநர் எடுக்க போறாரு. அது கட்சி சார்ந்த விஷயங்கள். ஒருவேளை அது செஞ்சிருந்தா தவறுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். தவறு இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. எல்லா விஷயத்தையும் தவறுனா தவறு, சரினா சரின்னு தான் நம்ம சொல்ல வரோம். அப்ப வைகோ சொன்னதுக்கான விஷயம் நடவடிக்கையை ஆளுநர் எடுத்தாருன்னா நம்ம அதை கொண்டு விவாதிக்கிறோம்ல, அது சரியான நேரம், சரியான கருத்தா இருக்கும்னு நம்ம பாக்குறோம். இப்ப சொன்ன விஷயம் இது கிடையாது. ஆட்சி கவிழ்ப்பு தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஒரு அமைச்சர்களை போட்டு ஒரு அதிகாரிகளை, மாவட்ட ஆட்சித்தலைவர்களை, மாவட்ட நிர்வாக குழு இயக்குநர்களை, அலுவலர்களை ஒரு அரசு கட்டமைத்து புதிதாக நியமிக்கும் போது அதை கவிழ்க்கக்கூடிய விஷயத்தை இன்னொரு எதிர்க்கட்சி செய்யும் போது அதுதான் நம்ம தமிழ்நாட்டிற்கு முக்கியமான செய்தியா நம்ம பார்க்கணும். அதை வைத்துதான் நம்ம அடுத்த கட்ட அரசியலை போகணும். தவிர இவருடைய பேச்சு இது கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய வாதம் விவாதம். அப்ப நீங்க இதே இன்னொரு வாதத்தை வச்சுக்குவோம். இதே டிடிவி தினகரனுடைய ஒரு எம்எல்ஏ வந்து என்ன கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி டிடிவி கூட்டு போய் புகார் கொடுத்தாரு. அப்ப நான் சுயநினைவோட தான் போட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் அதே எம்எல்ஏ தான் இன்னைக்கு சட்டசபையில பேசுறாரு. அப்ப டிடிவி தினகரன் கொடுத்த புகாருக்கு இதுவரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலையே. உங்களுக்கு புரியுதா? என்ன கூட்டு பேசினாரு சொல்லல. இல்ல நான் என்ன சொல்றேன், நடவடிக்கை எடுக்கலையே, அது ஒரு கருத்து, இது ஒரு விஷயம். அப்ப அவர் காமராஜ் கூட கார்ல இருந்தவர் யாரு? விஜய் அனுப்பிய ஒரு அனுதாபையா தானே இருக்கணும். அப்ப அதை பத்தி நம்ம பேசல. இதே என்ன பண்ணாலுமே தவறு, என்ன சொல்ல வரீங்க? சொல்றேன், நீங்க அப்பயும் புரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் வந்து வைகோவுடைய கட்சியில 2 எம்எல்ஏக்கள், ஒரு எம்எல்ஏக்கு வைகோ அவர்களுடைய, இன்னொரு எம்எல்ஏ எங்க போனாரு? திமுக. அப்ப அது என்ன, நீங்க நெறியாளரை நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? திமுக சின்னத்துல தான் நின்னாங்க. இல்ல இது அதை எப்படி ஏத்துக்க முடியும்? நான் என்ன கேக்குறேன், திமுக சின்னத்துல நின்னாரு, மற்ற கட்சிகள் நின்னாங்க, அதை விட்டுருங்க. ஒரு கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அவங்களுக்கான சின்னம் கிடைக்காதப்போ சில அணுகுமுறைகளுக்கும் சில அடிப்படையான தேவைகளுக்குமான அந்த கூட்டணி சார்ந்த அந்த கட்சியில நிப்பதுங்கிறது அது அரசியல் யதார்த்தம். அதை விட்டுருங்க. அவர் வைகோவுடைய மதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் தானே, அவர் வைகோவுடைய மதிமுக கட்சியில ஒரு பொறுப்பாளர் தானே. அவரை திமுக தக்க வைப்பது நியாயமா, நியாயம் இல்லையா? அந்த ஆதங்கத்துல கூட வைகோ பேசியிருக்கலாம்ல.
நீங்க கருத்து அப்ப நீங்க எந்த கருத்துல பேசுவீங்க? அப்ப நான் கேட்கவா, என்ன ரஞ்சன் திமுகவுக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க நம்ம எடுத்துக்க முடியுமா? திமுக முட்டை இல்ல கொடுக்கல. நான் ஒரு நான் கேள்வி வந்து கேட்கிறேன். திமுக செஞ்சாலுமே நான் தப்புன்னு அததான் சொல்றேன். ஆனா சொல்லுவேன். அதேதானே நானும் தாவேக்காவை சொல்ல வரேன். சேர்ந்தவங்கள் விஜய் என்ன பண்ணாலுமே அது சூப்பர் நான் இப்ப ஆகும். தாவேக்காவை எனக்கு சேர்ந்தவங்க அதான் புரியல. தாவேக்கால எனக்கு எந்த பொறுப்பு இல்ல. ம். தாவேக்கால நான் உறுப்பினர் கூட கிடையாது. Correct. அப்ப நான் அப்புறம் தாவேக்கா ஏன் முட்டு கொடு எதுவுமே இது நான் என்ன கேட்கிறேன், attention நியாயமான பண்ண முறையில மாட்டீங்க? பேசுங்கன்னு சொல்ல வரேன். ம். வைகோவுடைய 2 எம்எல்ஏக்கள் 1 எம்எல்ஏக்கு திமுக ஏன்னா வாங்கியிருக்கு. நீங்க கரெக்டா அது- பேசக்கூடிய ஆளு. இப்ப வைகோ சொன்னதுக்கு வந்து நீங்க ஆமா இப்படி ஆயிருக்கு. ஏன் கண்டிப்பா வைகோ action சொன்னதுக்கு எடுப்பாங்க, நீங்க என்னுடைய வரலையே. முகநூல் பதிவை பாருங்க, பத்திரிகையாளர் திட்டினோன்னு ஆக்ஷன் நான் எடுப்பாங்க, நீங்க கண்டிச்சேன். வரலையே. அப்படியா? அது வந்து வைகோ வந்து மாத்தி பேசியிருப்பாரு. அவர் சும்மா பேசியிருப்பாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அது? ஒரு சில தலைவர்களுடைய ம். இப்ப நீங்க ஆரம்பத்துல நம்ம திருமாவளவனை பத்தி பேசணும். ம். அவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சேன். ம். அந்த லெவல்ல தான் நம்ம வைகோவை பார்க்க முடியுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ம். அப்ப அதே வைகோவை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு செல்லும் போது ஆ. ஒரு கட்சியின் தலைவராக ஒரு ஒரு நீங்க ஒரு தொண்டர்கள் இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு பல தலைவர்கள் பேசுவார்கள். ம். மேடைகள்லயும் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அப்படிதான் ஒரே பேசுவாரு. ம். ஸ்டாலின் அவர்களும் அதுதான் பேசுவார். உதயநிதி அவர்களும் அதுதான் பேசுவார். ம். அவர்கள் தொண்டர்கள் முன்னாடி இருக்கிறப்ப எது வேணா பேசலாம். ஆனா அதற்கான விளைவுகளை அவங்க போக போக தான் சரி செய்ய முடியும். அதற்கான விளைவுகள் வரும்போது தான் அவர்கள் அதற்குள்ள விமர்சனத்துக்குள்ள ஆகுறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப நீங்க வைகோ சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. வைகோ சொல்லியிருந்ததுக்கு RS பாரதி அதை எவிடன்ஸா வைத்து ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காருங்கிற அது உண்மை இருக்கும் பட்சத்தில் நம்ம தாவேக்காவை விமர்சிப்போம். அதுல மாற்று கருத்து கிடையாது. குதிரை பேரம் நடந்திருந்தாலும் அப்ப நம்ம விமர்சிப்போம். ஆனா வைகோவுடைய ஒரு எம்எல்ஏவை திமுகவும் தானே தக்க வச்சிருக்கு. அப்ப திமுகவினர் ஏன் அதை பத்தி பேச மாட்டாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். திமுகவை சார்ந்த பத்திரிகையாளர்கள் ஏன் அதை பத்தி பேச மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு சாலையில ரோட்ல உட்காந்து நீங்க போராட்டம் பண்றீங்க. இதே சைதாப்பேட்டை தொகுதியில தான் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து யார் இந்த ஸ்டார்னு சொல்லி கேள்வி கேட்கிறப்ப இந்த எம்எல்ஏக்கள் இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஏன் அறிவாலயம் வாசல் போய் போராடல? இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணா நகர் தொகுதி வேட்பாளர் மேல வேலை வாங்கி தருவதாக ஒரு முறைகேடு வழக்கு. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆஜராயிருக்காரு. அப்ப இத்தனை பிரச்சனைகள் ஓடும் போது இதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் பேச முடியாமல் பேசக்கூடாதுன்னு சொல்வது ஏற்றுக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க வைகோ ஒரு பிரச்சனையை வைத்து மட்டும் திசை திருப்ப முடியாது. இப்ப இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆளுங்கின்ற ஒரு கட்சியை கவிழ்க்கக்கூடிய சதி வேலை செய்யும் போது அதை எப்படி ஏத்துக்க முடியும் நான் கேட்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பத்திரிகையாளர்கள் இத பேசணும்னு சொல்ல சரி நான் என்ன சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி டிவிக்கு என்ன பண்ணாலும் கரெக்ட் அப்படிங்கிற விவாதம் வந்து வைக்காதீங்கன்னு எந்த இடத்துலயும் நான் அந்த மாதிரி வைக்கல. தவறுனா தவறுன்னு தான் சொல்லுவேன். திமுக இதையும் செய்யுதுங்கிறத அவாய்ட் பண்றதுமே தப்புன்னு தான் நினைக்கிறேன். நான் அவாய்ட் பண்ணவில்லை. அதற்கான பதில தானே உங்கள்ட்ட சொன்னேன். அவர் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் நிரூபிக்கிட்டோம். நம்ம அப்ப விவாதிப்போம்னு சொல்ல வரேன். நம்ம எந்த குற்றமும் எந்த ஆதாரம் இப்போ ஒன்னு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கணும், இல்ல வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கணும். அவர் வைகோ சொன்னதை வைத்து மட்டும் அப்ப அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா நான் ஒரு மனநிலையில் சென்றேன். ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு எச்ராஜா பேசினாரு. நீதிமன்றத்துல போய் என்ன பண்ணாரு, நான் ஒரு ஆதங்கத்தில் சொன்னேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வைகோ ஒரு வாதத்தில் அது வைக்கிறப்ப அந்த கேஸ் என்ன ஆகும், டிஸ்குவாலிஃபை ஆகும். அப்ப அந்த ஆதாரத்தின் அடிப்படை இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. இது ஒரு பத்திரிகை நெறியும் கிடையாது. பத்திரிகையாளராக நம்ம ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. இப்ப திமுகவை சார்ந்து இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆதாரம் இருக்கு, நம்ம பேசுறோம். டிவிக்கு தந்து இத்தனை குற்றச்சாட்டு இருக்கு, ஆதாரம் இருக்கு, நம்ம பேசுறோம். அப்ப வைகோ விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆதாரங்கள் இல்லாத ஒரு விஷயத்திற்கு நம்ம ஏன் பேசணும், அதை ஏன் விவாதிக்கணும், அது மக்கள்கிட்ட போய் என்ன பலன் இருக்க போகுதுன்னு நான் கேட்கறேன். புரியுதா? இதுதான் ஒரு பத்திரிகையுடைய ஆரம்பம். ஓகே. இன்னும் தேர்தல் 6 மாதத்தில் தேர்தல் வருமா, இல்ல உள்ளாட்சி தேர்தலா இடைத்தேர்தலா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வணக்கம். நன்றி.